ஏன் தம்பி வழக்கத்துக்கு அதிகமா தூக்க மாத்திரை சாப்பிடுறீங்க? ஏன் இப்படி புரியாம பண்றீங்க? புரிஞ்சதுனால தானே தூக்க மாத்திரையோட நிறுத்திக்கிட்டேன். இல்லைன்னா தூக்கிலே தூக்கிருப்பேன். அப்படியே பேசாதீங்க தம்பி. தூக்கம் வரமாட்டேங்குது. ஏன்னா எனக்கு மட்டும் இப்படி இல்ல. எல்லா விஷயம் உனக்கு தெரியும். தெரிஞ்சுதான் இந்த வீட்டுல இருக்கிற. தன்னுடைய லட்சியத்துக்காக வாழ்றவன் அடுத்தவங்க மனசை பத்தி கவலைப்பட மாட்டான். மற்றவங்க லட்சியத்துக்காக வாழ ஆசைப்பட்டா நம்ம மனசை பத்தி கவலைப்படக்கூடாது. நீ ஒரு தியாகத்துக்காக காத்திருக்கிற. இதுக்கு மேலே அவமானம் வரும். அதையெல்லாம் சகிச்சுக்கிற சக்தி உனக்கு வேணும்பா. வா கொடு. காபி காஃபி வேணாம், ஒண்ணு வேணாம், போங்க. அம்மாவுக்கு இன்னும் கோபம் தெரியல. என்னம்மா இன்னும் உங்க கோபம் தனியலையா? முதல்ல டிவி ஆஃப் பண்ணுங்க. உங்களுக்கு கோபமா இருந்தா இந்த பாட்டை தானே கேட்பீங்க. இந்தாங்க. நேத்து ஏதோ ரசிகர்கள் போட்டோ எடுத்ததுக்காக பாலா சண்டை போட்டனால மேடம் கோவமா இருந்தாங்கல்ல. ஆமா, அது பாலா மேல தப்பு இருக்க மாதிரி தெரியல. இந்த கேமராவில தான் ஏதோ தப்பு இருக்க மாதிரி தெரியுது. இத பிரிண்ட் போட்டா உண்மை வெளிச்சத்துக்கு வந்துரும். நீ உடனே போய் பிரிண்ட் போட்டு வா, நான் சமய கட்ட பாத்துக்கிறேன். டேய், டோட்டல் வீட்டுக்கே நீதாடா வாட்ச்மேன். சமையல் கட்டு வீட்டுக்குள்ள தான் இருக்குது. அதையே நீ தனியா போய் பாக்குற. சாரிப்பா. ஏண்டா மூஞ்சிலியா உதறி விட்டு போற? உன்னை வந்து பிரிண்ட் போடுறேன்டா. வந்து பிரிண்ட் போடுறேன். வந்து ஏய் ரம்யா, நீ ஆடி அசைஞ்சு வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுமா? மேக்கப் ரிமூவ் பண்ண சீக்கிரம் ஆயில் எடு. என்னடி பண்ற? சாரி மேடம், இன்னைக்கு ஷூட்டிங்ல ஹீரோ சஞ்சய் கேட்டாருன்னு பாலா சார் வாங்கி கொடுத்துட்டாரு. திரும்ப வாங்க மறந்துட்டாரு மேடம். பாலா 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 யார் இந்த வீட்ல? அவன் எது கேட்டாலும் கொடுத்துறதா? அவன் கேட்டான், நீ கொடுத்தல. இனிமே நீ வேலைக்கு வராத. கெட் அவுட். வர வேண்டிய இடம் வந்தாச்சுப்பா. இங்கே நிறுத்திக்க. இந்தாப்பா நிறைவா வச்சுக்க. கௌசி வெளியில வா, வெட்டியேடு. கௌசி இதோ தெரியுது பார்ப்பாங்க, அதான் நடிகை நர்மதா வீடு. எக்ஸ்கியூஸ் மீ சார், நடிகை நர்மதா மேடம் வீடு அது. நடிகை நர்மதா வீடா? அதுவும் அந்த பக்கம் தெரியுது பாருங்க, அந்த வீடுதான். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். ஏமா இதோ இருக்கிற நர்மதா வீட்டுக்கு எங்கேயோ ரூட் சொல்ற? என் வேலையை அந்த பொண்ணு கொடுத்துட்டா அதுக்குதான். ஓ ஐயா, சினிமா தெரியாத பொண்ணா கூட்டிட்டு வாடான்னாரு. நீ என்னடான்னா இந்த தெருவை மிதிச்ச உடனே சினிமாவை அட்டப்படியா கத்துக்கிட்ட. டெவலப் ஆயிட்டமா, டெவலப் ஆயிட்ட. என்ன ஆட்டோக்கார, நான் வேணா ஸ்டார்ட் பண்ணி தரட்டுமா? போமா போ. ஆம்பளை என்னாலே ஸ்டார்ட் பண்ண முடியல, பொம்பளை நீ வந்து ஸ்டார்ட் பண்ண போறியா? போய் வேலையை பாருமா, போமா. பொம்பளைன்னா அவ்வளவு கேவலமா தெரியுதா உனக்கு? சரி, இது என்னமா கையில நீளமா இருக்கு? இதுவானே ஆட்டோ ஸ்டார்ட் பண்றப்ப இது வந்துடுச்சு. கிக்கர் ராடுனே. ஆரம்பமே கலக்கலா இருக்கு. இனி என்னென்ன பிச்சு வாங்க போறியோ? சரி, அத தூக்கி போட்டு பெட்டி எடுத்துட்டு நட. வா வா. யார் யாரு? நம்ம குமரி கும்பிடுது. வாங்க அண்ணே, வாங்க 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 வாங்க. வந்துட்டேன். என்ன முத்தண்ணே,
கூட ஒரு குமரியோட வந்திருக்க மாதிரி இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல. ஐயா மேடத்துக்கு ஒரு டச் அப் கேள் வேணும்னு சொன்னார்ல. ஆமா, அதுதான் இது. ஓ சச்சப்பா. கௌசி நமஸ்காரம் சொல்லிக்க. என்ன கும்பரின்னு கும்பர வளர்ந்துருச்சு. எந்திரிமா டச்சப்பம்மா, எந்திரிமா எந்திரிப்பா எந்திரிப்பா. யாருண்ணா இவரு? மிலிட்டரி மேனா? வாட்ச்மேன். வாட்ச்மேனா? ஆமா, மணி எத்தனை? மணி வாட்சி கட்டலமா? வாட்சியே கட்டல, நீ எல்லாம் ஒரு வாட்ச்மேன். ஆஹா, நுழையும் போதே நுணநாட்டியத்தோட போய்கிட்டு இருக்கா. ஒருவேளை அவளுக்கு இவ சொந்தக்காரியா இருப்பாளோ? இவளு இருக்கிற கஷ்டம்தான். ஐயோ, எவ்வளவு பெரிய வீடு. வேடிக்கை பாக்குறது அப்புறம் முதல்ல உள்ளவா. பாலா சார் வணக்கம். வணக்கம். கௌசி நான் சொல்ல பாலா சார் இவர்தான். எந்திரி எந்திரி எந்திரி. என்னண்ணே என்ன இதெல்லாம்? நர்மதாம்மா டச் அப். பாப்பா முத்தண்ணா. ஐயா நமஸ்காரம். கௌசி ஐயா கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்க. எழுந்துருமா எழுந்து. அம்மா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. டாடி ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கா, எனக்கு பிடிச்சிருக்கு. ஐயா அது பேரு கௌசல்யா, சுருக்கமா கௌசின்னு கூப்பிடுவான். பாப்பாவுக்கே பிடிச்சு போச்சு, அப்புறம் என்ன கூட்டிட்டு போய் வீடெல்லாம் சுத்தி காட்டு. கௌசி வெட்டி எடு பாபா. பாப்பா பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் வாங்க சார். உட்காருங்க. கௌசி கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வா. அப்புறம் என்ன சார், என்ன பத்தி என்ன கிசுகிசு எழுத போறீங்க? கிசு கிசுக்கு முற்றுப்புள்ளி வைக்கதான் மேடம் இந்த பேட்டியே. நீ தானே எங்களுக்கு தப்பா வழி காட்டின. நீங்களும் இங்க வேலை கேட்டு வரீங்கன்னு தான் அப்படி சொன்ன. இனிமே அப்படி செய்ய மாட்டேன். கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வேண்டாம், நீங்க போங்க. அப்போ நான் வரேன்யா. போயிட்டு வாங்க. என்ன क्वेश्चंस கேளுங்க. நீங்க சந்தோஷமா இருக்கும்போது என்ன செய்வீங்க? அப்பாவோட ஷாப்பிங் போவேன். கோவமா இருக்கும்போது மேடம்? ஒரு சமயம் ஒருத்தர் சினிமால பாடணும்னு சான்ஸ் கேட்டு வந்தார். அவர் ஒரு பாட்டை பாடி ரெக்கார்ட் பண்ணி கொடுத்து வெளிநாடு போயிட்டார். என் பொண்ணுக்கு பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டை கேட்டா கோமலாம் பறந்தே போயிடும். மேடம், ஹீரோ சஞ்சய்க்கும் உங்களுக்கும் ஏதோ காதல்னு சொல்லிக்கிறாங்களே. நான் யாரையும் காதலிக்கல. என் மனசுல யாரும் இல்ல. என் லட்சியம் எல்லாம் நேஷனல் அவார்ட் வாங்குறது மட்டும்தான். ஓகே மேடம், கண்டிப்பா நீங்க வாங்குவீங்க. மச்சான், நான் தானே பீம்பாய் பேசுறேன். இன்னைக்கு நம்ம தலைவர் படம் ரிலீஸ் ஆகுது. நம்ம ஆபீஸ் நான் பரபரப்பே இல்லாம இருக்கேன். அதுக்காக தான் நானும் அலைஞ்சிட்டு இருக்கேன். என்கிட்ட வெறும் 5 ரூபா தான் இருக்கு. என்னது 5 ரூபா தான் இருக்கேன்? ஏ பர்மா, நான் ஜாக்கி சான் பேசுறேன். சொல்றா. நீ நினைச்சா அந்த தியேட்டரே விலைக்கு வாங்கிடலாம். டிக்கெட் வாங்குறதா பெரிய விஷயம். எப்படியாவது பணத்தை உசார் பண்ணிட்டு வா. நாங்க டாஸ்மாக் கிட்ட வெயிட் பண்ணிட்டு வா. சக்தி ஸ்டோரா? சக்தி ஸ்டோரா? இந்தாடா சக்தி சக்தி ஸ்டோரா. ஸ்டோரா? என்னடா ஹலோ, என்னடா கட் பண்ணிட்டான்? போலாம் வா. வாங்கடா டேய். ஏய் அதோ பாரு நம்ம பர்மா பலா. ஹாய். ஹாய் மச்சான். என்னடா டேய், இன்னி படம் வர ரிலீஸ். உன்னை எங்கலாம் தேடுறது? மணி ஆகுதுடா. மச்சான் ஏதாவது ஐடியா பண்ணா? ஆமாண்டா. ஒரு ஐடியா இருக்கு, ஆனா எல்லாரும் ஒத்துழைக்கணும். சரியா? வாங்க. ஓகே டன். ஓகே ஓகே. ஒரு ஹமாம் சோப். ஏடா, எல்லாரும் சோப் போட்டு குளிப்பாங்க. நீ ஒரு சோப்பையே குளிப்பாட்டி விடுறியாடா? ஆமா, சூப்பர் ஹமாம் சோப் 1000 ரூபாய். அம்மா வாங்க, ஐயா வாங்க, சூப்பர் ஹமாம் சோப் 1000 ரூபாய். வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். ஹமாம் சோப், ஹமாம் சோப், சூப்பர் ஹமாம் சோப். வாங்க சார், வாங்க சார். போனா வராது, குளிச்சு போனா கிடைக்காது. வாங்க சார், சூப்பர் ஹமாம் சோப். வாங்க சார். ஏம்பா, கவர்பரிக்கா சோப்பை 15 ரூபாய் சொல்றாங்க. யாரோ குளிச்ச சோப்பு 1000 ரூபாய் சொல்றீங்க? யாரோ குளிச்ச சோப் தான், ஆனா யார் குளிச்ச சோப்பு தெரியுமா? உலகழகி ஐஸ்வர்யா ராய் குளிச்ச சோப் இது. என்னது? உலகழகி ஐஸ்வர்யா ராயா? தங்கச்சல மாதிரியே இருக்குமே. ஆமா, கருப்பா இருக்கிற உடம்புல இத போட்டு தேய்ச்சா சிகப்பாயிடுவனா? கமலஹாசன் கலர் வந்துருவீங்க நீங்க. ஐயோ, யாரும் குடுறாதீங்க தம்பி. 1000 ரூபாய். ஐயோ, ஓகேண்ணா. நீதான் அந்த அதிர்ஷ்டசாலி. போய் என்ஜாய். ஓகேடா. டேங்கப்பா, இவ்வளவு கூட்டமா இருக்கு. இப்படியே 4 படம் ஃபுல்லானா அடுத்த சீன் நம்ம தலைவிதான். பாத்தியா மச்சான், கூட்டம் எப்படி அலபாயுதுன்னு? பார்த்தேன், நம்ம பார்த்தேன். ஹீரோயின் படமாச்சா சும்மாவா? ஆனா டிக்கெட் தான் எப்படி வாங்க போறோமோ தெரியல. கியூல நிக்க வேண்டியதான். ஆமாடா, கூட்டத்தை பாத்தியா? குட்டி மோதி போறக்குள்ள ஹவுஸ்ஃபுல் போட தொங்குட்டுருவா. மச்சான், நீ நர்மதாவோட ரசிகன் மட்டும் இல்ல, வெறியனும் கூட. ஃபர்ஸ்ட் ஷோ நீ பார்க்கலனா எப்படிடா? பேசாம பிளாக்ல வாங்கிடுவோம். ஏன் படத்தை பிளாக்ல டிக்கெட் வாங்கி பார்க்கணுமா? எதுக்குடா இருக்கு இந்த படம்? பாத்தியா, பணம் 10 செய்யும். இப்படி சூடு என்ன செய்யறேன் பாரு. எக்ஸ்கியூஸ் மீ, ஆட்டோமேட்டர் கட் பண்ணணும். 1000 ரூபீஸ்க்கு சேஞ்ச் இருக்குமா? முன்னாடி போய் கேளுப்பா. தேங்க் யூ.
சார் சேஞ்ச் இருக்கா? இல்ல சார். என்னடா 1000 நோட்டை கொடுக்குறான், லஞ்ச் கொடுத்து டிக்கெட் வாங்குவானே. டேய், அவன் ஏதோ மாஸ்டர் பிளானோட தான் போயிட்டு இருக்கான், பொறுத்திருந்து பாப்போம். சார் சேஞ்ச் இருக்கா? இல்லைங்க. ஹலோ, என்னடா இது வேணுமா? இருக்கா? கொஞ்சம் கம்மியா இருக்குது, பரவாயில்லையா? எவ்வளோ? 970 ரூபா கம்மியா இருக்குது, வாங்கிக்கிறியா? கோடா சீனா. ஏய் மச்சி, யாரா அவன்? சார் சேஞ்ச் இருக்கா? கவுண்டர்ல போய் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ. ஒரு நிமிஷம், 10 டிக்கெட் கொடுங்க. மச்சான் டிக்கெட் வாங்கிட்டேன். ஏண்டா கவுண்டர்ல சில்லறை வாங்க போறேன்னு சொல்லிட்டு டிக்கெட் வாங்கிட்டு கும்மாளம் போடுறீங்களா? அப்ப நாங்களே நான் கேனங்களா? இந்த ரசிகருங்க தொல்லை தாங்க முடியல மேடம். எப்ப பார்த்தாலும் நர்மதா மரத்தை காதலிக்கிறேன், நர்மதா மரத்தை காதலிக்கிறேன்னு பேசுறாங்க. உங்ககிட்ட வேற லைனை கொடுக்க சொல்றாங்க. நான் தான் கண்டுபிடி திட்டி போனை வச்சிருது. ஸ்டூபிட். அப்படி எல்லாம் பேசக்கூடாது அவங்க கிட்ட. இனிமே ரசிகர்கள் கிட்ட இருந்து போன் வந்தா கௌசி கிட்ட போன் கொடு. கௌசி. அம்மா, ரசிகர்கள் கிட்ட இருந்து வர போனை நீ தான் அட்டெண்ட் பண்ணணும். அவங்க கிட்ட எல்லாம் நீ தான் நர்மதாங்கிற மாதிரியே பேசணும். நானா? அப்புறம் என்கிட்ட எல்லாம் ஐ லவ் யூ சொல்லுவாங்க. நான் சொல்றதா நீயும் சொல்ல போற. ரசிகர்கள் சந்தோஷத்துக்காக நீ என்ன சொன்னாலும் தப்பில்ல. அவங்க ஐ லவ் யூ சொன்னா நீயும் ஐ லவ் யூ சொல்லிடு. அதே மாதிரி ரசிகர்களோட லெட்டருக்கும் நான் எழுதுற மாதிரி நீயே பதில் எழுது. இந்த ரெண்டு வேலையும் ஒண்ணு சேர்ந்தது. சரிங்கம்மா. பாத்தீங்களா மேடம், பாலா தேவலாம புகை போட்டுட்டு இருக்கான். உங்களை டென்ஷன் ஆகிறதுக்காக. ஏன் இப்படி புகை போட்டு வீடியோ சுடுகாடாக்குறான்? அப்படி இல்லம்மா, பூச்சி பட்டா காத்து கருப்பு எது வரக்கூடாதுங்கிறதுக்காக வாரத்துக்கு ஒரு தடவை சாம்பிராணி போடுறாப்ல. இன்னமும் காத்து கருப்பு நம்பிக்கிட்டு. இந்த காலத்துல 1000 பூச்சிக்கொல்லி மருந்துகளும் ஸ்ப்ரேயும் வந்துருச்சு. அதெல்லாம் யூஸ் பண்ணாம என்ன டார்ச்சர் பண்ணனும், இரிட்டேட் பண்ணனும்ங்கிறதுக்காகவே இப்படி பண்றான் இந்த ராஸ்கல். இவன் எப்பதான் தொலைவானோ? என்ன கௌசி, என்ன பண்ணிட்டு இருக்கற? ஏன நம்ம பாலா சார் எல்லாமே நல்லதுதான் பண்றாரு. ஆனா இந்த நர்மதா மேடம் அதை புரிஞ்சுக்காம ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க? சாதாரண விஷயம் தான் கௌசி. நர்மதாமா படத்தில் நடிக்க ஆரம்பிச்ச புதுசுல தன்னோட படத்தில் நடிக்க வைக்கிறதுக்காக ஒரு மலையாள ப்ரொடியூசர் வந்தார். நிறைய பணம் தரேன்னு சொன்னாரு. அவரு படத்தில் நடிச்சா நர்மதாமாவுடைய இமேஜ் ஸ்பாயில் ஆயிரும்னு அதுல நடிக்க விடாம பாலா தடுத்துட்டார், திட்டி அனுப்பிச்சிட்டார். உண்மையான விஷயம் புரியாம நர்மதாமா நல்ல சான்ஸை கெடுத்துட்டதா தப்பா நினைச்ச பாலாவை அவமானப்படுத்துறாங்க. அதுக்கு காரணம் அந்த பிஏ ராவ் தான். அன்னையில இருந்து பாலா எது செஞ்சாலும் நர்மதாமாவுக்கு தப்பாவே தெரியும். சரி, ராவுக்கு ஏன் பிடிக்கல? எல்லாத்தையும் பாலா முன்னாடி நின்னு தெளிவா செய்யறதுனால அந்த ராவுக்கு வர வேண்டிய கமிஷன் கட் ஆவதில்ல, அதுக்காக தான். ஓஹோ, அதான் விஷயமா? எஸ் சார், எஸ் சார். ஐயோ, ஏதோ ப்ரொடியூசர் கார் போல் இருக்க. நான் என்ன ஒண்ணு இருங்க சார், திறந்துக்கிறேன். ஏன்டா இப்ப பப்பர் பேங்க் கதவை திறந்த?
ஆரன் சத்தம் கேட்டா உடனே திறந்துடுற. யாரு என்னன்னு கேக்குறது இல்லையா? என்ன பண்ண சொல்ற? நேத்து ஒரு ஐஸ் வண்டிக்காரன் வந்து ஆரன் அடிச்சா பழக்கம் திறந்துட்டேன். பழக்க தோஷம். ஆமா, நீ எதுக்கு திடீர்னு நீங்க வந்த? திடீர் சாம்பார் திடீர் ரசம் மாதிரி திடீர்னு ஒரு ப்ரோக்ராம். நான் பொண்ணு பார்க்க போறேன். கொழுப்பா குத்துனா மூக்கு தெரிச்சு போகும். அசோக் பிள்ளர் மாதிரி பிள்ளைய வச்சுக்கிட்டு இங்கு பிள்ளர் மாதிரி இருக்க உனக்கு பொண்ணா கேக்குது? உண்டோ? பொண்ணு எனக்கு இல்லடா, உனக்கு தான். எனக்கா? யாருப்பா? யாருக்கு தெரியும்? புரோக்கர் அட்ரஸ் கொடுத்தான், எங்க முதலாளி காரை கொடுத்தாரு. நீ சட்டு புட்டுன்னு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வந்துரு. ட்ரெஸ் சேஞ்சா? சேஞ்சே இந்த ட்ரெஸ்ஸை வச்சுதான். அதனால சேஞ்ச் பண்ற வேலையே கிடையாது. சரி, இதையே போட்டுட்டு வா. பொண்ணு அலறிட போது இல்லைன்னா. ஏய், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. அடிங்கடா. அப்பா, எங்க குட்டி வந்த நீ? தாதா வீடா இருக்குமோ? பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த அடியா? நீ ஓவரா ஆக்ட் பண்ணதுனால எனக்கு கொலையே நடுங்கி போய். உனக்கு சும்மாவே நடுங்க. உனக்கு பிறந்த எனக்கு எப்படி நடுங்க? ஏண்டா வீட்டை பார்த்தா ரொம்ப பெருசா தெரியல? வீடு மட்டும் இல்லப்பா, வரவேற்பு ரொம்ப பெருசா இருக்க. ஏப்பா, நம்ம ரேஞ்சுக்கு கொஞ்சம் ஓவரா தெரியல? அதானே, நமக்கு ஆரம்பத்துல பிபி வாசிப்பான், போறப்போ சேகண்டி வாசிப்பான். இவன் ரெண்டுமே இல்லாம பேண்ட்ல வாசிக்கிறான். அதானே, சம்பந்திக்கு சாராய கடையில வேலைன்னு சொன்னாங்க. நான் நினைக்கிறேன் இவன் சைடுல சாராயம் காய்ச்சி சப்ஜாடா பெரிய பில்டிங் கட்டி போட்டுட்டான்னு இருக்கும். வாங்க சம்பந்தி, வாங்க மாப்பிள்ள. ஏப்பா, இந்த ஆள் மண்டைய பார்த்தா சாதாரண சாராய வியாபாரி மாதிரி தெரியலப்பா. பெரிய பேரல் வியாபாரியா இருப்பானோ? அப்ப நாம சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். வாங்க 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 வாங்க. என்ன மாப்பிள்ள யூனிஃபார்மோட வந்திருக்காரு? டியூட்டில இருந்து அப்படியே வந்துட்டாரு. அவன் பொண்ணு பார்க்கணும், 5 நாளைக்கு முன்னாடி லீவு போட்டு பர்சனாலிட்டி டெவலப் பண்ணுவான். நீங்க டியூட்டில நேரா வந்திருக்கீங்களே, இங்கதான் மாப்பிள்ள நீங்க நிக்கிறீங்க. இங்க மட்டும் இல்லைங்க, அங்கேயும் இவன் நின்றுட்டே தான் இருப்பான், உட்காரவே மாட்டான். அவ்வளவு மரியாதைங்களா? சரி சரி சரி, பொண்ணை பார்த்துட்டு மத்தெல்லாம் பேசுவோம். பொண்ணு வெயிட்டிங்ல இருக்கு, வாங்க. பொண்ணு வெயிட்டிங்ல இருக்கா? ஏப்பா, பொண்ணை பார்க்கத்தானே வந்திருக்கோம். அதானே, நாம பார்க்க தானே வந்தோம். உட்காந்து சாப்பிட்டு போவா வந்தோம். வாப்பா, பொண்ணோட அப்பா போயிட்டாரு. வழி தெரியாம கக்கிஸ்குள்ள போயிட போறான். வாங்க 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 மாப்பிள்ள, உட்காருங்க உட்காருங்க. வணக்கங்க. வணக்கங்க. ஏப்பா, என்ன பொண்ணு ஆண்டி மாதிரி இருக்கு? இவங்க அவரோட அம்மா. இது என் பொண்டாட்டிங்க. போய் பொண்ணோட சொல்லு போ. அம்மா ஜோதிகா. இங்கேயும் ஜோதிகாவா? நீதானா கேப்டன்? நீங்களா? யாப்பா பயமுறுத்துற? எனக்கு தெரியாம எப்படா கேப்டன் ஆனா? நான் எங்க ஆனே, அவளா ஆக்கிட்டா. இந்த Dress ஒர்க் அவுட் ஆயிருச்சு. கண்டுக்கறாப்பா கண்டுக்கறாப்பா கண்டுக்கறாப்பா. ஏமா மாப்பிள்ளை உனக்கு முன்னாலே தெரியுமா? அது என்ன அப்படி கேட்டீங்க? நான் டியூட்டில இருக்கப்ப ஸ்கூட்டில வந்து அந்த பியூட்டியை காப்பாத்துனது நான் தானே. அது மட்டுமா? ஏய், இடுப்பு சுளுக்க எடுத்து விட்டதே அவர்தான்ப்பா. அப்படியா? சரி. இடுப்பு சுளுக்க எடுத்து விட்டியா? எப்படி? இது என்ன கிரிக்கெட்டா? ஆக்ஷனை ரீப்ளே பண்ணி காட்டுறதுக்கு மடக்குப்பா. மாப்பிள்ள, முதல்ல நீங்க என்னை மன்னிக்கணும். உங்களை இந்த ட்ரெஸ்ல பார்த்தோன்னே சாதாரண சோல்ஜர் நினைச்சேன். பாப்பா சொன்னவன தான் நீங்க கேப்டன் தெரியுது. அப்பா, அவங்களே மிலிட்டரி பண்ணி ஒத்துக்கிட்டாங்கல்ல. பொண்ணும் பெருசா இருக்கு, இடமும் பெருசா இருக்கு. எப்படியாச்சும் பேசி முடிப்பா. ஐயோ அப்பா. மாப்பிள்ள எங்க டியூட்டி பாக்குறாரு? கேட்ல தான். எது? இல்லங்க, நான் இந்தியா கேட்ல வேலை பாக்குறேங்க. அத சொல்றாங்க. இந்தியா கேட்டா? அப்பா, பெரிய ஏரியா. மாப்பிள்ள, நானும் மிலிட்டரி சேர்ந்து பெரிய கேப்டன் ஆசைப்பட்டேன். ஆனா 1 இன்ச் குறைஞ்சு போச்சு. எது? உயரத்துலங்க. ஆனா இவனுக்கு இன்ச் ப்ராப்ளமே கிடையாது. 5 அடி 9 அங்குலம் இவன் உயரத்துல. ஹைட்டும் சரி வெயிட்டும் சரி, உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நாளைக்கு உங்க வீட்டை பார்க்கணும். இல்லடா, வீட்டை பார்க்கணுங்கிறான். நாரிடுமே. அதான்ப்பா பயமா இருக்கு. எப்பா, நீ தான் வாயை திறந்தா பொய்யா கொட்டுமே. ஏதாச்சும் ஒரு பிட்ட போடுவே. நீங்க வரலாம். ஆனா எங்க வீடு அந்த காலத்துல மவுண்ட் பேட்டில் கட்டின பழைய வீடு. அதை இடிச்சிட்டு இப்ப புதுசா கட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த ஏரியா பூரா கல்லும் கட்டியுமா இருக்குது. நீங்க வர நேரமா பார்த்து கட்ட உங்க கபாலத்துல விழுந்து நீங்க பொட்டுன்னு போயிட்டீங்கன்னா அப்புறம் நல்ல காரியம் நின்னு போய் பெரிய காரியம் இல்ல நடக்கும். என்னங்க இது? நம்ம இந்த ப்ரோகிராம கேன்சல் பண்ணிடலாம். அப்பா, cancel மேட்டரை பண்ணு, வலிச்சிட்டே போதீங்க. டப்பு டிப்புன்னு பேசி முடிங்க. பாப்பா படு அவசரப்படுது. மேற்கொண்டு என்ன பண்ணலாம்? அடிச்சிட வேண்டியது. பத்திரிக்கைங்க. பத்திரிக்கைங்களா? ரொம்ப சந்தோஷங்க. அப்ப நாங்க கிளப்பட்டுக்கலாம். ஒரே ஒரு பிட்ட போட்டு பட்டுன்னு முடிச்சுட்ட. அப்ப என்ன நீதாப்பா? ஐயே, என்ன தரகன் தாறுமாறா ஓடி வரான்? ஏன் அப்படி ஓடியாடுற? பின்னால எது நாயகி துரத்துதா? நாய் துரத்தலையா, நான் தான் உங்களை துரத்திட்டு வரேன். என்ன விஷயம்? ஒரு தப்பு நடந்து போச்சுங்க. ஏன் எங்கேயும் கை வச்சிட்டியா? அட சும்மாரியா,
நீ ஒரு வாட்ச்மேன், நீ ஒரு பொண்ணு கேட்டியா? பக்கத்துல ஒரு ரிச் மேன், அவங்க ஒரு பொண்ணு கேட்டாங்களா? அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அட்ரஸ் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், உங்ககிட்ட கொடுக்க வேண்டிய அட்ரஸ் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். அட்ரஸும் மாறி போச்சு, பொண்ணும் மாறி போச்சு. இந்த உண்மையை இப்பவே போய் உள்ள ஓபன் பண்ணிடுறேன். நீ ஓபன் பண்ணா எங்களை க்ளோஸ் பண்ணிடுவாடா. இந்த ஆளு போய் தொலைஞ்சாலும் பரவாயில்ல, நான் மாப்பிள இருந்தே ஆகணும். அப்படின்னா அப்படியே போட்டு அமுக்கு, உன்னை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். அப்ப 500 ரூபாய் இப்பவே கொடு. இப்ப முடியாது, கல்யாணம் முடியட்டும், பின்னால லம்பா கொடுக்குறேன். பின்னாடி தரீங்களா? அப்ப ஓகே, வரட்டுமா? ஏப்பா பின்னால என்ன ரொம்ப சந்தோஷமா போறேன். இப்ப செலவாயிடும் போல இருக்கு, பின்னால சேஃப்டி பண்ணிக்கலாம்னு ஒரு ஒவ்வொருத்தரும் ஒரு டைப்பா இருக்காப்பா. வா போலாம்.